ஒரு கிரீக் நைஜீரியன் பேஸ்கெட் பால் பிளேயர், 2 வாட்டி NBA சாம்பியன்ஷிப் அடிச்ச யானிஸ் ஆண்டெட்டோகோம்பியோ ஒரு பேஸ்கெட் பால் சீசனில் தோத்துட்டாரு. அப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது இன்டர்வியூ எடுக்கிற ஒருத்தர், இந்த சீசனில் நீங்கள் தோத்துட்டீங்களே, அது நீங்கள் உங்கள் ஃபெயிலியரை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு யானிஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் ஜாபில் ஒரு வருஷமும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா என்ன? இல்லை. டஸ் தட் மீன் எவ்ரி இயர் யூ ஒர்க் இஸ் அ ஃபெயிலியர்? நோ. ஒரு வருஷமும் நீங்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஒர்க் பண்ணுறீங்க. அது ப்ரொமோஷன் கிடைக்கிறதா இருக்கலாம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறதுக்கான எஃபர்ட்டாக இருக்கலாம். உங்கள் கோலை ரீச் பண்ண போடும் ஒரு எஃபர்ட்டும் ஒரு நொடியும் ஸ்டெப்ஸ் டு சக்ஸஸ் தான். இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர்னு சொல்லியிருப்பார். மைக்கேல் ஜார்டன் பிளேட் ஃபார் 15 years. அதில் 6 வருஷம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. மற்ற 9 வருஷமும் ஃபெயிலியராக என்ன? யூ ஆர் கோயிங் டு கம் பேக் நெக்ஸ்ட் இயர் டு பி பெட்டர். ட்ரை டு பில்ட் குட் ஹேபிட்ஸ் அண்ட் நோ யூ கேன் ஹோப்ஃபுல்லி வின் தி சாம்பியன்ஷிப். அதே மாதிரி தாங்க 2024 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வருஷங்களாக இருக்கட்டும், உலகம் நம்மளை கான்ஸ்டண்ட்டாக பர்ஃபெக்ஷனை நோக்கி ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வருஷம் நீ எங்கெல்லாம் ட்ராவல் பண்ண, என்ன அவார்ட்ஸ் வாங்கின, ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியா, ஜாப் சேர்ந்தியா, அது நல்ல ஃபேமஸான கம்பெனியா இல்லை ஸ்டார்ட் அப்பா, நல்ல பேர் போன காலேஜா இல்லை ஊர் தெரியாத காலேஜான்னு, என்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு வருஷம் காட்டிகிட்டே இருக்கணும்னு புஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ப்ரெஷரில் நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற விஷயம், ஆர் வி குட் இனஃப்? ஆம் ஐ எ ஃபெயிலியர்? புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் இந்த மிடில் ஆஃப் தி ஜேர்னி நம்ம ப்ராக்ரெஸ் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கலாம், சில தடங்கள்னால டிலே ஆகலாம். பட் ஸ்டில் ஷோயிங் அப் ஈச் டே ஃபார் தி கோல் யூ ஆர் ஒர்க்கிங் இஸ் சம்திங் வர்த்தி ஆஃப் செலிப்ரேஷன். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தான் கோலே இல்லையே, எதை நோக்கி போகிறேன்னே எனக்கு தெரியாதுன்னு. இப்போ சொல்கிறேன், யூ ஆர் நாட் அலோன். தெர் இஸ் நோ ஷேம் இன் நாட் ஹேவிங் அ சிங்கிள் திங் ஃபிகர்ட் அவுட். நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், அவங்களோட என்வாயன்மெண்ட், சுற்றி இருக்கும் ஆட்கள்னால தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் இருப்பாங்க. உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிருக்கலாம், சுற்றி இருக்கும் ஆட்களோட உடம்பு சரியில்லாமல் போகிறத கூடவே இருந்து பார்க்கலாம். லவ்ட் ஒன்ஸ் கஷ்டப்படுறத பார்க்கும்போது அது இவங்களோட மனசை பாதிக்கும். அண்ட் வைஸ் வர்ஸா ஆல்சோ சில என்வாயன்மெண்ட்டில் சண்டையாக இருக்கலாம், நிறைய பேர்கிட்ட இருந்து பேச்சு வாங்கலாம். அப்போல்லாம் எப்பா சாமி, இந்த நாள் எப்படா முடியும், இந்த சிச்சுவேஷன் எப்போ மாறும்னு ஏங்குவாங்க. அப்போது சம்டைம்ஸ் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் சிம்பிளி சர்வைவிங். இது ரொம்ப ஓவர்லுக் சப்ஜெக்ட்டுங்க. ஏன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு கோலும் இல்லைன்றது, சும்மா வாழ்ந்துட்டுருக்கியான்றது ரொம்ப கீழே வச்சு பார்க்குறாங்க. வி நெவர் நோ இன் விச் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தே ஆர் இன், வாட் ஆர் தே எக்ஸ்பீரியன்சிங், பட் ஸ்டில் தே ஆர் ஷோயிங் அப் ஈச் டே அண்ட் தே ஹேவன் கிவன் அப் ஆன் லைஃப். நமக்கு தெரியும் தானே ஒரு நாளும் இன்னொரு நாள் போல் இல்லைன்னு. மியூசிக் டைரக்டர் அனிருத் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், டெய்லி ஒர்க் பண்ணுவேன், மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன், ஆனால் எல்லா நாளும் நல்ல மியூசிக் அமையறதில்லை. நாட் ஆல் டேஸ் ஆர் குட்னு, பட் யூ ஸ்டில் ட்ரைங். அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த வருஷம் உங்கள் கோல் அடையலை அப்படின்னா அதை நோக்கி பயணிக்கும் ஜேர்னியாக இந்த வருஷத்தை பாருங்கள். உங்களுக்கான இன்டர்வியூஸை கிராக் பண்ண, நல்ல ஜாப் கிடைக்க எஃபர்ட் போடுறீங்க. உங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண நாள் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க எஃபர்ட் போடுறீங்க. உங்கள் ஜாபில் கொடுக்கும் டாஸ்கில் நம்மக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கப்பா, அதை 100% அதை படித்து இதை படித்தாவது நல்லா பண்ணணும்னு ஆனஸ்ட்டாக எஃபர்ட் போடுறீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் லவ்ட் ஒன்ஸை கேர் பண்ண உங்கள் பிஸி ஸ்கெட்யூல்லையும் அந்த நாள் எக்ஸாஸ்டடாக நீங்கள் இருந்தாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க சந்தோஷத்துக்காக எஃபர்ட் போடுறீங்க. உங்கள் ஹெல்த் ரெக்கவர் ஆக கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்து நல்லா ஆகுன்ற நம்பிக்கையை உங்கள் மனசில் விதைச்சிருக்கீங்க. உங்கள் மனசு சங்கடத்தில் இருக்கும்போதும் யூ ஹவ் ஸ்டில் ஷோட் அப் ஃபார் யோர் செல்ஃப் ஈச் அண்ட் எவ்ரி டே. இப்போது உங்கள் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இவங்க இல்லாட்டி இந்த விஷயம் நடக்காட்டி, இப்போது இந்த விஷயம் நடக்காட்டி ஒன்றுமே இல்லை, நான் இல்லவே இல்லைன்னு நினச்ச அந்த தருணங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கடந்து வந்திருப்போம். டிஃபிகல்ட்டான கான்வர்சேஷன்ஸ், டிஃபிகல்ட்டான ஆட்கள், சிச்சுவேஷனை தாண்டி வந்திருப்போம், அல்லது கடந்து வந்துட்டுருக்கும் ஜேர்னியில் இருப்போம். இந்த ஒரு நாளும் வருஷமும் எதுவும் ஃபெயிலியர் கிடையாது. ஈவன் இஃப் இட் டசன்ட் லுக் லைக் வாட் யூ இமேஜின்ட், இட் இஸ் ஸ்டில் வேலிட். யூ ஆர் ஸ்டில் வேலிட். ஒரு மூமெண்ட் பாஸ் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணலாமா? ஃபார் ஷோயிங் அப், ஃபார் என்டியூரிங், ஃபார் புஷிங் த்ரூ வென் இட் ஃபெல்ட் இம்பாசிபிள். அது கண்ணுக்கு தெரியாத விக்ட்ரிஸாக இருக்கலாங்க. உங்கள் நம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே ஷோஸ் தட் யூர் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு வேர் யூ ஆர் மென்ட் டு பி. ஹெல்த் இஷ்யூஸ்னால ஒர்க்கில் 100% போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தும் கையில் இருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக 100% எஃபோர்ட் போட்டு பண்ணுன்ற முயற்சி எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல், எதுவும் பெருசாக பண்ணலையே, போன வருஷம் மாதிரி இங்கே பாருங்கள் நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த அட்வான்டேஜஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணலையேன்ற ஒருத்தல். அதனாலேயே டீம் மெம்பர்ஸ் மேனேஜர்கிட்ட பேச ஒரு தயக்கம். அப்போது இதை மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னபோது, யூ ஆர் டூயிங் கிரேட், எல்லா நாளும் ஒரே மாதிரி கிடையாது, பட் யூ ஸ்டில் கீப் ஷோயிங் அப். உனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கரெக்டாக முடிச்சிருக்க.
யூ ஆர் ஸ்டில் மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் above ஆல் பி கைண்ட் டு யோர் செல்ஃப்னு சொன்னாங்க. எனக்கு சொன்ன அதே விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாளும் அன்னைக்கான ஒரு சில போராட்டங்களை, சில செல்ஃப் டவுட்ஸை, சோஷியல் ப்ரெஷரை கடந்து வரீங்க. உங்கள் கோல்ஸை ரீச் பண்ண உங்கள் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்க, உங்கள் லவ் ஒன்ஸோட ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் போடும் எஃபர்ட், உங்கள் பர்சிஸ்டன்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். ஸோ கீப் ஷோயிங் அப், கீப் மூவிங் ஃபார்வர்ட், above all be kind to yourself. எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், எனக்கு இதை கடந்து வரணும், அதை யாராவது ஷேர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக எனக்கு எழுதி அனுப்புங்க. 2025 உங்களுக்கு ரொம்ப அழகான வருஷமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள்.